சுவாமி ரொம்ப சொல்லியும் கேட்கல, சீதையை வரத்தான் வருவேன் கூடன்னு சொல்லிவிட்டாள். உடனே சீதையும் காட்டுக்கு அழிச்சுன்னு போறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள். இத கேட்ட லட்சுமணன் காலில் வந்து விழுந்து என்னையும் அழிச்சுன்னு போகணும்னு கெஞ்சினாள். சுவாமி லட்சுமணனையும் நீ கூட வந்து விடுன்னு விட்டாள். அப்போ வேத வித்துக்களை எல்லாம் கூப்பிட்டு யதேஷ்டமா தானம் பண்ணிவிட்டு புறப்பட்டாளாம் சுவாமி. சுயஜன்னு சொல்லி வசிஷ்டருடைய புள்ளை, ஆச்சாரியனுடைய புள்ளை, அவரை கூப்பிட்டு நிறைய வேத வித்துக்களை வர சொல்லி தானம் பண்ணி வேலைக்காரர்களுக்கெல்லாம் யதேஷ்டமா கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஆயிடுத்து. கடைசியில சுயஜன் ஆத்துக்கு போறேன்னா அப்ப ராமனை தேவி அழைச்சி ஏகாந்தத்துல கூப்பிட்டு, நான் கழுத்துல காசி மாலை போட்டு இருக்கேன், இடுப்புல உத்தியானம் இருக்கு, கையில கொலுசெல்லாம் இருக்கு, மழையெல்லாம் இருக்கு, காலில் கொலுசு இருக்கு, இதெல்லாம் காட்டுல போய் போட்டுண்டா பூமியில போட்டுன்னு படுத்துக்க முடியாது. இத சுயஜன் கிட்ட கொடுத்து அவ பத்னியை தரிச்சு கொள்ள சொல்லட்டாமான்னு காட்டாள். அப்படியே செய்யினாள், நீங்களே சொல்லி கொடுங்கோன்னாள். ராமன் கையில கொடுத்து கொடுக்க சொன்னாலாம். அத சுவாமி அப்படியே சுயஜனை போய் பார்த்து சீத்தை கொடுக்க சொன்னா உங்க பத்னிக்காக. சுயஜம் சததோவாச ராம சீதா பிரஜோதிதா ஆரஞ்சே பசூத்ரஞ்ச வசனாஞ்சாதுனா சீதா எல்லாத்தையும் கொடுத்தாள். இந்த பிராமணன் எடுத்துன்னு பரப்பிட்டாள். மறுபடியும் சீதை அவரை இருக்க சொன்னாள். ராமனை தனியா அழிச்சுன்னு போய் உயர்ந்த கட்டில், தங்க கட்டில், ரத்னங்கள் வச்சு அழைச்சது, உயர்ந்த விரிப்போட கூடினது. இத நாம் 14 வருஷம் பரப்பு போட்டா இங்க உடுத்து போயிடும், துருப்பிடிச்சு போயிடும். இத தானம் பண்ணிவிடுவோமே. அவ தம்பதிகளா சயனம் பண்ணிட்டா நமக்கு நல்ல காலம் வரும். அயோத்தியில வந்து சயனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம் வரும். அவ தம்பதிகள் சயனம் பண்ணிக்க முடியா, தானம் பண்ணிவிட்டமான்னு காட்டாள் சீதை. அப்போ கொஞ்சம் சுவாமி யோசிச்சாளா, என்ன கட்டில் இட்டில் படுக்க இந்த செய்யாதானங்கள்லாம் ரொம்ப தபஸ்விகள் வாங்க மாட்டாள், சொல்றதும் மரியாதை இல்லை. அதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், இங்கீதமா சொன்னாலாம், பிரதிஷ்டாபயித்தும் தொயின்னாளா, இந்த கட்டில நம்ம மாத்திர போட்டுட்டு போகலாமா 14 வருஷம்னு சீதை காக்கிறாள் நாளாம். அதுல இருந்து அவர் புரிஞ்சுட்டார் சுயஜன், நம்ம தானம் வாங்கத்தான் சொல்றார். என்னதுக்காக சொல்றாள்னா அவ தம்பதிகளா வந்து சயனம் பண்ணிப்பாள், நாம் தானம் வாங்கி சயனம் பண்ணிட்டான்னு நினைச்சுன்னு சொல்றாள். நம்ம புண்ணியம் போனாலும் போகட்டும், ராமனும் சீதையும் 14 வருஷம் கழிச்சாவது அயோத்தியில வந்து சயனம் பண்ணிக்கிற நல்ல நாள் வரட்டும்னு குரு வாங்கிட்டு விடுறேன் நாளாம். பரியங்கமக்ரியாஸ்தரணம் நானாரத்ன விபூஷிதம் சமதீட்சதி வைதேஹி பிரதிஷ்டாபயிதும் த்வயி. இப்படி கொடுத்து யசேஷ்டமா தானங்கள்லாம் பண்ணி, பிரஜட்டர்னு சொல்லி ஒரு பிராமணனுக்கு யசேஷ்டமா கோக்களை எல்லாம் தானம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சுவாமி சீதையோடு லட்சுமணனோட காட்டுக்கு புறப்பட்டாள்.